எப்படி இருக்கீங்க? வெற்றிகரமா நம்மளோட 30 நாள் இங்கிலீஷ் சேலஞ்சுல 4 நாட்களை கடந்து இன்னைக்கு 5வது நாள்ல டே 5ல மாசா அடி எடுத்து வைக்கிறோம். முதல்ல உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. ஏன்னா ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது ஈஸி. ஆனா அத தொடர்ந்து 4 நாள் பண்றது தான் கஷ்டம். அந்த தடைய தாண்டி இன்னைக்கு நீங்க இங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க இங்கிலீஷ் பேச போறீங்கன்னு அர்த்தம். நேத்து நாம ஒரு விஷயத்த இல்லைன்னு சொல்ல கத்துக்கிட்டோம். அதாவது நெகட்டிவ் வாக்கியங்கள். ஐ டோன்ட் ப்ளே, ஹீ டசன்ட் வொர்க். இதுல அந்த டோன்ட் மற்றும் டசன்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி கேள்வி கேட்க தெரியாம நம்மால ஒரு பேச்ச தொடங்கவே முடியாது. இங்கிலீஷ்ல 50% பேச்சு கேள்விகள் மூலமா தான் நடக்குது. ஒரு இன்டர்வியூவா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதா இருக்கட்டும், கேள்வி கேட்க தெரிஞ்சவன் தான் அந்த இடத்தோட பாஸ். இன்னைக்கு மேஜிக், த டூ டஸ் மேஜிக். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். நேத்து நாம பார்த்த அதே டூ மற்றும் டஸ்ஸ வச்சு தான் இன்னைக்கு விளையாட போறோம். ஆனா ஒரு சின்ன மாற்றம், அந்த வார்த்தைகளை இடமாற்றம் பண்ண போறோம். சாதாரண வாக்கியமா இருக்கிற ஒரு விஷயத்த எப்படி ஒரு பவர்ஃபுல்லான கேள்வியா மாற்றுறது? ஐ, யூ, வி, தே வந்தா எப்படி கேட்கணும்? ஹி, ஷி, இட் வந்தா எப்படி கேட்கணும்? இதையெல்லாம் இன்னைக்கு நாம அக்குவேர் ஆணிவேரா பிரிக்க போறோம். வீடியோவோட கடைசியில ஒரு சர்ப்ரைஸ் கேம் இருக்கு. அதுல நீங்க ஜெயிக்கணும்னா இப்போல இருந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் கவனமா பார்க்கணும். ரெடியா? கேள்வி கேட்கிற அந்த ஆர்ட்ட கத்துக்க போற அந்த வெறியோட வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாம். நண்பர்களே, இங்கிலீஷ் கத்துக்கிறப்போ நம்மள தடுக்கிற ஒரு பெரிய தடை என்ன தெரியுமா? கேள்வி கேட்டா மத்தவங்க நம்மள தப்பா நினைப்பாங்களோ அப்படின்ற பயம்தான். நாம தப்பா ஒரு கேள்விய கேட்டுட்டா எல்லாரும் சிரிப்பாங்கன்னு நினைச்சு நிறைய பேர் வாய திறக்கறதே இல்ல. இன்னைக்கு நீங்க தப்பா ஒரு கேள்வி கேட்டா அந்த தப்புல இருந்து ஒரு பாடத்தை கத்துப்பீங்க. ஆனா பயந்துட்டு எதுவுமே கேட்காம இருந்தா நீங்க இருந்த இடத்திலேயே தான் நிப்பீங்க. இங்கிலீஷ்ன்றது ஒரு அறிவு கிடையாது, அது ஒரு திறமை. அந்த திறமை உங்களுக்கு வரணும்னா நீங்க மத்தவங்க கிட்ட பேசணும், கேள்வி கேட்கணும். தப்போ சரியோ, இன்னைக்கு நீங்க வாய திறந்து டு யூ அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கணும். அந்த தைரியம் தான் உங்களை ஒரு சிறந்த ஸ்பீக்கரா மாத்தும். சரி நண்பர்களே, இப்போ பாடத்தோட மிக முக்கியமான சீக்ரெட் ஃபார்முலாவை பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல ஒருத்தர்கிட்ட அவங்க ஒரு வேலையை செய்றாங்களா இல்லையான்னு ஆமா, இல்லை, எஸ், நோ டைப்ல கேள்வி கேட்கணும்னா நாம இந்த டூ மற்றும் டஸ் அப்படின்ற 2 ஹெல்பர்ஸை தான் பயன்படுத்தணும். நேத்து நாம பார்த்த அதே ஜோடிகள் தான் இங்கேயும் வரப்போறாங்க. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம். நேத்து இந்த வார்த்தைகள் வாக்கியத்துக்கு நடுவுல வந்துச்சு. இன்னைக்கு இதை கொண்டு வந்து நாம முன்னாடி ஃப்ரண்ட் நிறுத்த போறோம். 1. டூவை எப்ப பயன்படுத்தணும்? நம்ம பழைய டீம் ஐ, யூ, வி, தே இவங்க 4 பேருக்கும் டூ தான் கேப்டன். இப்போ ஒரு சாதாரண வாக்கியத்தை எடுத்துப்போம். யூ நோ, உனக்கு தெரியும். இத கேள்வியா மாத்தணும்னா அந்த டூவை தூக்கி முன்னாடி போடுங்க. டூ யூ நோ, உனக்கு தெரியுமா? அவ்வளவுதான் பாஸ், சிம்பிளா இருக்கா? இன்னொரு உதாரணம். தே பிளே, அவர்கள் விளையாடுகிறார்கள். இத கேள்வியா மாத்துனா டூ தே பிளே, அவர்கள் விளையாடுகிறார்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ, யூ, வி, தே வந்தா கண்ணு மூடிக்கிட்டு டூவை முன்னாடி போட்டுடுங்க. 2. டஸ்ஸை எப்ப பயன்படுத்தணும்? டஸ்ஸ எப்போ பயன்படுத்தணும்? நம்ம எஸ் ரூல் டீமான ஹீ, ஷி, இட் வந்தா அங்க டஸ் தான் கேப்டனா வரணும். இங்க தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். டே 3ல நாம பார்த்தோம், ஹீ நோஸ் அப்படின்னு ஒரு எஸ் சேர்ப்போம். ஆனா கேள்வி கேட்கும்போது டஸ் முன்னாடி வந்துட்டா அந்த எஸ் காணாம போயிடும். ஏன் தெரியுமா? டஸ்குள்ள ஏற்கனவே அந்த எஸ், அதாவது டூ பிளஸ் இஎஸ் ஒழிஞ்சிருக்கு. அதனால மறுபடியும் ஒரு எஸ் தேவையில்ல. உதாரணத்துக்கு, ஹீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ், அவர் ஆங்கிலம் பேசுகிறார். இத கேள்வியா மாத்தும்போது டஸ் ஹீ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு தான் கேட்கணும். டஸ் ஹீ ஸ்பீக்ஸ்னு கேட்டா அது தப்பு. ஷீ குக்ஸ், அவள் சமைக்கிறாள். கேள்வியா மாத்துனா டஸ் ஷீ குக், அவள் சமைக்கிறாளா? இத ஒரு ரவுடி லாஜிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டஸ் அப்படின்ற ரவுடி முன்னாடி வந்து நின்னா அந்த எஸ் பயந்துட்டு பின்னாடி ஓடிடும். இதோட முக்கியத்துவம் என்ன?
பாஸ், நீங்க ஒருத்தர்கிட்ட யூ நோ இங்கிலீஷ்னு கேட்டா அவங்களுக்கு புரியும். ஆனா அது முறையான இங்கிலீஷ் இல்ல. அதுக்கு பதிலா டூ யூ நோ இங்கிலீஷ்னு கேட்கும்போது தான் நீங்க ஒரு தெளிவான இங்கிலீஷ் ஸ்பீக்கரா தெரிவிங்க. அதே மாதிரி மத்தவங்கள பத்தி கேட்கும்போது டஸ்ஸ பயன்படுத்துறது உங்க ஸ்டாண்டர்ட அப்படியே உயர்த்தி காட்டும். டஸ் ஹி ஒர்க் ஹியர்? அவர் இங்கே வேலை செய்கிறாரா? பாருங்க, கேட்கறதுக்கே எவ்வளவு கெத்தா இருக்கு. குட்டி ரீகேப், ஃபார்முலா ரீகேப். டூ பிளஸ் ஐ யூ வி தே பிளஸ் ஆக்ஷன். டஸ் பிளஸ் ஹி ஷி இட் பிளஸ் ஆக்ஷன். நோ எஸ் ஹியர். இப்போ இந்த ஃபார்முலா உங்க மண்டையில ஏறி இருக்கும்னு நம்புறேன். இந்த ரூல்ஸ வச்சு நாம எப்படி ரியல் லைஃப்ல 20 கேள்விகள கேட்க போறோம்னு பார்க்கலாம். அங்க தான் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். நீ சீக்கிரம் எழுகிறாயா? டு யூ வேக் அப் ஏர்லி? அவள் சீக்கிரம் எழுகிறாளா? டஸ் ஷீ வேக் அப் ஏர்லி? நீ உடற்பயிற்சி செய்கிறாயா? டு யூ எக்ஸசைஸ்? அவர் உடற்பயிற்சி செய்கிறாரா? டஸ் ஹீ எக்ஸசைஸ்? நீ செய்தித்தாள் படிக்கிறாயா? டு யூ ரீட் த நியூஸ் பேப்பர்? அவள் செய்தித்தாள் படிக்கிறாளா? டஸ் ஷீ ரீட் த நியூஸ் பேப்பர்? நீ நன்றாக தூங்குகிறாயா? டு யூ ஸ்லீப் வெல்? அது நன்றாக தூங்குகிறதா? டஸ் இட் ஸ்லீப் வெல்? உனக்கு ஆங்கிலம் தெரியுமா? டு யூ நோ இங்கிலீஷ்? அவனுக்கு ஆங்கிலம் தெரியுமா? டஸ் ஹீ நோ இங்கிலீஷ்? நீ இங்கே வேலை செய்கிறாயா? டு யூ ஒர்க் ஹியர்? அவள் இங்கே வேலை செய்கிறாளா? டஸ் ஷீ ஒர்க் ஹியர்? நீ கார் ஓட்டுகிறாயா? டு யூ டிரைவ் அ கார்? அவர் கார் ஓட்டுகிறாரா? டஸ் ஹீ டிரைவ் அ கார்? நீ சமைப்பாயா? டு யூ குக்? அவள் சமைப்பாளா? டஸ் ஷீ குக்? நீ வேகமாக ஓடுவாயா? டு யூ ரன் ஃபாஸ்ட்? அது வேகமாக ஓடுமா? Does it run fast? வாழ்த்துகள் நண்பர்களே, வெற்றிகரமா டே 5 முடிச்சிட்டீங்க. இன்னைக்கு நாம பார்த்த இந்த டூ மற்றும் டஸ் கேள்விகள் உங்க இங்கிலீஷ் பேசும் திறமைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இனிமே நீங்க யார பார்த்தாலும் உனக்கு தெரியுமா, அவன் வருவானா அப்படின்னு தைரியமா இங்கிலீஷ்லயே கேட்கலாம். பயிற்சி இல்லாம எதுவும் வராது பாஸ். அதனால இன்னைக்கு நாம பார்த்த 20 கேள்விகள்ல இருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டூ கேள்வி மற்றும் ஒரு டஸ் கேள்விய கமெண்ட்ல இப்பவே டைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ நான் செக் பண்ணுவேன். நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? இப்போ உங்களுக்கு தகவல்களை சொல்ல தெரியும், கேள்வி கேட்கவும் தெரியும். ஆனா ஒருத்தர் உங்ககிட்ட கேள்வி கேட்டா அதுக்கு எப்படி பதில் சொல்றது? எஸ் அல்லது நோ அப்படின்னு மட்டும் பதில் சொன்னா அது நல்லா இருக்காதுல்ல. அந்த பதிலையும் எப்படி ஒரு முழு வாக்கியமா, ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் ஃபுல் ஆன்சர்ஸா கெத்தா சொல்றதுன்ற வித்தைய நாளைக்கு டே 6ல நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம ஏஜி கிரியேட்டிவிட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த 30 டே சேலஞ்சை ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு டே 6 வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் கீப் பிராக்டிசிங், ஸ்டே கான்ஃபிடென்ட். பை.